சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழக ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்தார். பேண்டு வாத்தியம் முழங்க போலீஸ் அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து தன்னுடைய உரையை வாசிக்க சென்ற ஆளுநர் சிறிது நேரத்தில் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியது பரபரப்பாக இருக்கிறது. திமுக ஆட்சி அமைத்து 4வது ஆண்டில் காலடி வைத்துள்ளதை தொடர்ந்து இன்று தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் தமிழக ஆளுநர் RN ரவியின் உரையுடன் 2025ஆம் ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் சபாநாயகர் அப்பாவு ஆளுநரை சந்தித்து அழைப்பும் விடுக்கச் சென்றார். இதைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவைக்கு ஆளுநர் வந்ததும் அவருக்கு சிறப்பான வரவேற்பும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கூட்டம் தொடங்கிய சில மணி நேரங்களில் ஆளுநர் ரவி ஆளுநர் உரையை படிக்காமல் சட்டசபையை விட்டு வெளியேறினார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எப்போதும் சட்டப்பேரவை நேரலையில் ஒளிபரப்பப்படும், ஆனால் இந்த முறை அதனை அரசு ஒளிபரப்பவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உள்ளே என்ன நடந்தது, ஏன் ஆளுநர் வெளியேறினார் என்பது குறித்த தகவல் எதுவும் வெளியாகாத நிலையில் சட்டப்பேரவையின் உள்ளே இருந்த பத்திரிகையாளர் தெரிவித்தது, சட்டசபை தொடங்கியதும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. ஆனால் சட்டசபை தொடங்கும் முன்பும் முடிவடைந்த பின்பும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என ஆளுநர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்றும் கூட்டம் தொடங்கிய போது தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என ஆளுநர் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் அதிருப்தியடைந்த ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து நிறைவடைந்ததும் அவையை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆளுநர் தரப்பில் இருந்து சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் விளக்கத்தில் தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் ரவி தெரிவித்திருந்தார். இந்த பதிவை உடனடியாக நீக்கி மற்றொரு பதிவை வெளியிட்ட ஆளுநர் தமிழக சட்டசபையில் இன்று மீண்டும் பாரத அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள முதல் அடிப்படை கடமையாகும். இது மாண்புமிகு ஜனாதிபதியின் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாராளுமன்றத்தில் இசைக்கப்படுகிறது. இதேபோல் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது. இன்று ஆளுநர் மாளிகைக்கு வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. ஆளுநர் மாளிகையின் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவைத்தலைவர் மற்றும் மாண்புமிகு சபாநாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உருக்கமாக வேண்டுகோளும் விடுத்தார். ஆளுநர் ரவி தமிழகத்திற்கு பொறுப்பேற்றதில் இருந்து திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கே நீடித்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது ஆளுநர் ரவி தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாகவே வெளியேறினார். அப்போது திராவிட மாடல் உள்ளிட்ட சில வார்த்தைகளை ஆளுநர் உச்சரிக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதன்படியே இந்த ஆண்டும் வெளியேறியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சவுக்கடியை கொடுத்திருக்கிறார் ஆளுநர். இதனால் ஆளுநர் திமுகவுக்கு நிச்சயம் நேரடி பதிலடி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.